வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 30th ஜூன் ஹிந்து யூரோட்டல் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். காஷியஸ் பட் ஃபோம், அதாவது இந்த ஆர்டிக்கலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃப். ஸோ ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு எல்லாரும் தெரியும், ஒரு முட்டுக்கட்டை இல்லை ஒரு முன்னேறி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக நீடிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்குது, எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அப்படியே ஒரே நிலைமையிலே இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் இது அப்படிங்கிறாங்க. After weeks of more diplomatic wording, the statement by the Ministry of External Affairs on June 26 appears to signal that patience in dealing with Beijing is reaching a dead end. So, டிப்ளமேட்டிக் வேர்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுமூக பேச்சுவார்த்தை நடத்துறது ரெண்டு சைட்லேயும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ வாரக்கணக்கில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு தரப்புலையும் வந்து சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான எல்லா விதமான பேச்சுவார்த்தையும் வந்து நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், நம்ம இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து June 26 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம், அதாவது இந்த பீஜிங் கூட இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு வந்து நம்ம எல்லா முயற்சி எடுத்துட்டோம், ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம். ஸோ இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கே வரல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடைசி கட்டத்துக்கே வந்து இன்னும் போகல அப்படிங்கிறாங்க. அதாவது பிரச்சனை இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. The statement said publicly for the first time since reports of the standoff that the Chinese build-up and clashes with Indian troops, including the Galwan Valley incident on June 15 in which 20 Indian soldiers were brutally killed, had a larger context. So larger context அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறத விட, அதாவது அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அதாவது நம்ம நினைக்கிறத விட பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் லார்ஜர் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பிரச்சனையை பற்றி எந்த விதமான ஒரு வெளியீடு வந்து இடவே இல்லை. அதாவது இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 பேர் June 15 20 சோல்ஜர்ஸ் வந்து இறந்தப்போ கூட அதுக்கு வந்து ஒரு அறிக்கையை வந்து விடவே இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க, அதாவது இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவே எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நமக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறையா இருக்குது, அதாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது, அதனால தான் இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது அப்படிங்கிறாங்க. Moving away from previous statements that alluded to the clashes in May as quite routine and born from differences in perception of the LAC, the MEA said that a PLA behavior this year was a shift from the past. ஸோ alluded அப்படின்னா மறைமுகமாக குறிக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா தான். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து சில அறிக்கையெல்லாம் விட்டாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க வந்து மறைமுகமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் வந்து ரெண்டு தரப்புலையும் வந்து மோதல் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்பப்போ எப்பயாச்சும் வந்து மோதல் நடக்கிறது தான். ஆனால் வந்து இப்போ நடந்த மோதல், இந்த LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நடந்த இந்த மோதல் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுனால நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PLA, அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி ஆஃப் சைனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அந்த நடத்தை வந்து போன வருஷத்துலேருந்து, அதாவது சாதாரணமாக எப்பயும் சண்டை போடுறது தான், ஆனால் வந்து அது அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி வந்து அந்த கைகலப்பு நடக்கிறது சகஜம்தான். ஆனால் இந்த தடவை அவங்க நடத்துகிற அந்த கைகலப்பு பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட இந்த தடவை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக வந்து சுட்டி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. It also admitted that the Chinese side had built up a large armed presence since early May, making it clear that India's strategic establishment has had much to worry about. So, the Ministry of External Affairs வந்து இன்னொரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து அந்த பகுதிகளில் வந்து நிறையா ட்ரூப்ஸை வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க, நிறையா ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து அதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. There are other shifts of note. ஸோ இதை வந்து வேறு விதமாகவும் பார்த்துக்கலாம். அதாவது வந்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதர் ஷிஃப்ட்ஸ் ஆஃப் நோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் வேறு விதத்துலேயும் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அதர் ஷிஃப்ட்ஸ் ஆஃப் நோட் அப்படிங்கிறது. While each of the MEAs several references to the situation at LAC in May and June had mentioned dialogue as the way forward, its latest statement makes it clear that it is China's responsibility to restore peace and tranquility along the LAC without citing further dialogue. So tranquility அப்படின்னா ஒரு அமைதியான சூழல் அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் மேலேயும் ஜூன்லேயும் இந்த பிரச்சனை நடந்துச்சுல்ல, அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தரப்புலையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணவே கிடையாது, பேச்சுவார்த்தைலாம் நாங்கள் நடத்திட்டோம், ஆனால் இப்போ இனிமேல் வந்து அந்த பகுதிகளில் வந்து ஒரு அமைதியான சூழலும் அமைதி நிலவணும் அப்படின்னா அது வந்து சைனாவோட பொறுப்பு தான். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு உடன்படாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பேச்சுவார்த்தை இனிமேல் இதுக்கு தீர்வாகாது அப்படிங்கிறது தெளிவாக இந்த தடவை சொல்லியிருக்காங்க அறிக்கையில் அப்படிங்கிறாங்க. It warned that a continuation of the current situation would only vitiate the atmosphere for the relationship, indicating that the current status quo is unacceptable. So vitiate அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழிக்கிறது இல்லை பாழாக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னா தற்போதைய நிலைமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது முந்தைய நிலைமை, அதாவது ஸ்டேட்டஸ் கோ ஆன்டே அப்படின்னா முந்தைய நிலைமை, இதுக்கு முன்னாடி எப்போ இருந்ததோ அப்படி. ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமை. ஸோ அந்த அறிக்கையில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சுச்சுவேஷன், இந்த நிலைமை இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த சூழல், இந்த அட்மாஸ்பியரே வந்து அதை வந்து அழிச்சிரும், பாழாக்கிரும். அதாவது ரெண்டு நாட்டுக்கு அந்த நட்புறவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பாழாக்கிரும் அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமை, இப்போ வந்து அந்த சைனா ட்ரூப்ஸ்லாம் வந்து அந்த பகுதியில் வந்து ஆயுதங்களோட இது பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஸோ ஆயுதங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்களே, ஸோ இப்போ இருக்கிற அந்த தற்போதைய நிலைமை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. In detailing the number of clashes, the use of unauthorized violence on June 15 and the sheer number of troops and weaponry amassed, the government is pointing out that China has violated every agreement on border peace that the two sides have committed to since that 1993 agreement. So amassed அப்படின்னா குவிக்கிறது இல்லை வந்து திரட்டுறது அப்படின்னு சொல்லலாம், அதுதான். ஸோ ஜூன் 15லேருந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 15க்கு முன்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வயலன்ஸ், இந்த மாதிரி வந்து வன்முறையை வந்து சைனா கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நிறையா கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி சைனா வந்து அதிகப்படியான ட்ரூப்ஸையும் வந்து ஆயுதங்களையும் ஆட்களையும் வந்து அங்கே வந்து குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து 1993ல் ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்து ரெண்டு நாட்டுக்கு இடையில நடந்துச்சு, அதை வந்து சைனா வந்து அத்துமீறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. In short, the message is this: not only is the situation of the LAC of concern, but China's actions have also probably undone decades of careful negotiations on the boundary. ஸோ கன்சர்ன் அப்படின்னா தெரியும், ஒரு கவலை அப்படின்னு சொல்லணும்னா தான். ஸோ முக்கியமாக இந்த இதில் என்ன தகவல் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அது மட்டும் இப்போ கவலை அளிக்கிறது கிடையாது. சைனாவுடைய அந்த நடத்தையும் அந்த பிஹேவியரும் தான். அவங்க வந்து பல காலமாக வந்து ரெண்டு நாட்டுக்கு நடுவில் வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. அதை வந்து சைனா வந்து குலைக்கும் விதமாக இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்கிறது தான் வந்து கவலை அளிக்கும் விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. Given all that the MES statement now acknowledges, it is only inevitable that the government will face probing questions on its silence when such a large troop mobilization by China threatened Indian frontiers weeks ago, and whether it missed signals out of Beijing that this build-up was intended. ஸோ inevitable அப்படின்னா ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா தான். ஸோ இப்போ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கேள்வியை, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி எழுப்புது. அதாவது இத்தனை நாளாக அவங்க வந்து வாரக்கணக்காக வந்து அவங்க வந்து அவங்களோட ஆர்மியை, அதுக்கப்புறம் அவங்களோட ஆயுதங்கள் வந்து அவங்க அங்கே குவிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதை பற்றி ஏன் இந்தியா இது வரைக்கும் வந்து ஒரு மௌனம் சாதிச்சுட்டு இருந்திருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து பீஜிங் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறாங்க ஒரு உள்நோக்கத்தோட, இன்டெண்டட் அப்படின்னா ஒரு உள்நோக்கத்தோட பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான். ஸோ பீஜிங் சைனா வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த மாதிரி வந்து ட்ரூப்ஸ்லாம் கூச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த அறிகுறியை வந்து இந்தியா வந்து ஏற்க மறுத்துருச்சா இல்லை பார்க்க மறந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கேள்வி எழுதுறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. Other questions remain about Prime Minister Narendra Modi's insistence and the MES consistent stand that Chinese troops have not come across the LAC and that there have only been attempted transgressions by the PLA. So transgression அப்படின்னா ஒரு சட்டத்தை மீறுறது, ஒரு விஷயத்தை வந்து மீறி செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வலியுறுத்தி கூறியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட அந்த ட்ரூப்ஸ் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை வந்து தாண்டவே இல்லை அப்படின்னு வந்து அவங்க வந்து வலியுறுத்தி கூறியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் மட்டும்தான் வந்து பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அவங்க மட்டும்தான் வந்து சில இடங்களில் மட்டும்தான் வந்து அத்துமீறி இருக்காங்களே ஒழிய ஃபுல்லாக அவங்க வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் வந்து வரல அப்படின்னு வந்து அவங்க வந்து திருப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேள்வி எழுப்புது. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பொய் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
சேட்டலைட் பிக்சர்ஸ் அண்ட் மீடியா அக்கௌண்ட்ஸ் பாயிண்ட் டு த கான்ட்ரரி. ஸோ கான்ட்ரரி அப்படின்னா எதிர்மாறாக இருக்கிறது, எதிர்மறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான். ஸோ அதாவது மோடியும் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து எல்லை மீறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சேட்டலைட் பிக்சர்ஸும் அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லேயும் வந்து அதில் வர பிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக இருக்குது. அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைனாவோட ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்திய பகுதிகளில் வந்து முகாம் அமைச்சிருக்கு அப்படிங்கிற தெளிவாக தெரியுது. ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அத்துமீறல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. த கவர்மெண்ட் மஸ்ட் நவ் என்ஷூர் சம் கிளாரிட்டி. ஸோ இதனால் வந்து அரசாங்கம் வந்து இப்போ வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. The nation must be appraised on the challenges and the steps planned beyond ongoing military and diplomatic exchanges to ensure that the status quo ante prior to May is restored by China. ஸோ அப்ரைஸ் அப்படின்னா தகவல் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ஸோ அதாவது இன்ஃபர்மேஷன் சொல்கிறது. ஸோ இப்போ வந்து அதனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும். அதாவது என்னென்ன சவால்களை வந்து நம்ம எதிர்கொள்கிறோம், அதே மாதிரி என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தோம். அதாவது வந்து இப்போ வந்து மிலிட்ரி இந்தியாவும் வந்து அங்கே குவிச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளும் வந்து சில கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்டேட்டஸ் கோ ஆண்டேனா இதுக்கு முந்தைய நிலைமை, அதாவது அமைதியான சூழல் அப்போ நிலவிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அந்த சூழ்நிலையை வந்து மேற்கு முன்னாடி எப்படி அந்த சூழ்நிலை இருந்துச்சோ, அமைதியாக இருந்துச்சோ, அதை வந்து அந்த சூழ்நிலையை வந்து எப்படி வந்து சைனா வந்து பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா தகவல்களையும் வந்து இந்தியா வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. Each step, whether it involves military action, international support, or sanctions by banning Chinese products or the participation of Chinese telecom and other companies, will come with serious consequences, and the government must ensure wide consultations, simultaneously preparing the people for what may follow. ஸோ வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து மிலிட்ரியை வந்து அங்கே வந்து குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மற்ற நாட்டுகள்லேருந்து பார்த்திங்கன்னா தங்களோட ஆதரவு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து சில சைனாவோட ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆப்ஸ் இதெல்லாம் கூட பேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பின்விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து எல்லாத்துக்கூடையும் வந்து தெரிவிக்கணும். அவங்க கூட வந்து மக்கள் கூட வந்து கலந்து ஆலோசித்து இதனால் என்னென்ன பிரச்சனை வரும், அதை வந்து எப்படி நம்ம வந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து கவர்மெண்ட் வந்து தெளிவாக வந்து மக்களுக்கு எடுத்து உரைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மஸ்ட் வெய் இட்ஸ் ஆப்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் சைனா அண்ட் எங்கேஜ் இன் வைடர் டொமஸ்டிக் கன்சல்டேஷன்ஸ். ஸோ வெய் இட்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் பற்றி கவனமாக சிந்திக்கிறது. அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா இதனால் என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது தான் வந்து வெய் இட்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்தியா வந்து இப்போ சைனாக்கு எதிராக வந்து சில நடவடிக்கைகள் எடுக்க போகுது. ஸோ அதனால் இந்திய மக்களுக்கு வந்து என்னென்ன பின்விளைவுகளும் சந்திக்க போகிறாங்க, அதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கூடையும் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். ஸோ இதெல்லாம் தான் இந்த வொக்காபுலரி வேர்ட்ஸ் இதெல்லாம் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்குது. கீழே அந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.